கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்திற்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58ஆக உயர்ந்துள்ளது. இந்த விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தங்களை இருவரும் தொடர்புபடுத்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் சார்பில் வழக்கறிஞர் வில்சன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் உடனே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு இருவரும் தலா ரூபாய் 1 கோடி வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை மருத்துவர்களுக்கும் பல் மருத்துவர்களுக்கும் வழங்கப்படும் பதவி உயர்வை கால்நடை மருத்துவர்களுக்கும் வழங்குவதுதான் சமூக நீதி என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கு காலம் சார்ந்த பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை பரிந்துரை வழங்கியும் அதை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு மறுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டியதோடு, ஒரே நிலையிலான கல்வி தகுதி கொண்டவர்களுக்கு சம ஊதியம் சம பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற இயற்கை நீதிக்கு எதிரான தமிழக அரசின் இந்த நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவத்துறை மருத்துவர்களுக்கும் பல் மருத்துவர்களுக்கும் வழங்கப்படும் பதவி உயர்வை கால்நடை மருத்துவர்களுக்கும் வழங்குவதுதான் சமூக நீதி. அதை மதித்து கால்நடை மருத்துவர்களுக்கான பதவி உயர்வு தொடர்பான கால்நடை பராமரிப்புத்துறையின் பரிந்துரையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விஷசாராய விவகாரம் தொடர்பாக அவை நடவடிக்கைகளை முழுமையாக புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளது. விஷசாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி தமிழகத்தில் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் மாவட்ட தலைநகரில் இன்று காலை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து விழுப்புரத்தில் இன்று நடைபெற இருந்த அதிமுக போராட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பொய்யான தகவலை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மருந்துகள் இல்லாததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பொய்யான தகவலை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும், கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மேற்குறிப்பிட்ட மருந்துகள் உள்ளதா என்பதை அதிமுகவினர் கேட்டறிந்து கொள்ளலாம். மருந்துகள் கையிருப்பு உள்ளதை காட்டினால் எதிர்க்கட்சித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்வதுதான் அவரது தார்மீக கடமையாக இருக்கும் என்றும், அதை செய்வீர்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடுமையாக சாடியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 4,42,00,000 ஒமெப்ரசோல் மருந்துகள் கையிருப்பு உள்ளதாகவும், அது அல்சர் போன்ற வியாதிகளுக்கு தரப்படுகிறது என்றும், ஃபோமிபிசோல் 4,42,00,000 மருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் உள்ளது என்று விளக்கமளித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருந்துகள் கையிருப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மீது சீனா தாக்குதல் எந்த வெளிநாட்டு சக்திக்கும் அடிபணியாது என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோ சூளுரைத்துள்ளார். தென்சீன கடல் எல்லை தொடர்பான வழக்கில் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஆதரவாக சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் தென்சீன கடல் பகுதியை சீனா தொடர்ந்து சொந்தம் கொண்டாடி வருகிறது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை சர்ச்சைக்குரிய ஸ்பிராட்லி தீவு பகுதிகள் அருகே சீனாவின் வணிக கப்பலும் பிலிப்பைன்ஸின் வணிக கப்பலும் மோதிக்கொண்டன. அப்போது பிலிப்பைன்ஸ் கடற்படை வீரர்களை சீனா தாக்கி காயப்படுத்தியது. தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 ராணுவ படகுகளை கோடாரி, கத்தி, சுத்திகள் போன்ற ஆயுதங்களால் தாக்கி சீனா சேதப்படுத்தியது. இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் ஒருபோதும் போரை தூண்டாது, எங்கள் தேசத்தை பாதுகாப்பதில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், ஆனால் வெளிநாட்டு சக்திகளுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் தெரிவித்துள்ளார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.